வணக்கம் நண்பர்களே. ஒரு 4, 5 விஷயங்கள பத்தி உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். முதல்ல தல தோனிய பத்தின ஒரு முக்கியமான செய்தியும், 2வதா மக்களுக்கு அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரயில்வே சம்மந்தமான ஒரு செய்தியும், 3வதாக 2கே கிட்ஸ அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தியும் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவதாக தல தோனிய பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பு கிடைச்சிருக்கு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல தோனிக்கு ஒரு ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிறுவனத்துக்கு இந்த பெயர் எங்களுக்கு மட்டுமே சொந்தம். இதை வேற யாரும் பயன்படுத்தினா, அதற்கு நாங்கள் உரிமை கோரலாம். அப்படிங்கிறது தான் ட்ரேட்மார்க்கோட ஒரு சீக்ரெட். அவர் எந்த விஷயத்துக்காக ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். தல தோனிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2007, 2011 உலகக் கோப்பைகள வென்று இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம, உலக அளவுல ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தவர் தான் தல தோனி. ரசிகர்கள் அவர செல்லமா தல அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னமும் அந்த 2007ல உலகக்கோப்பை வென்றிருந்தாலும் கூட, ஐபிஎல் போட்டிகள்ல தொடர்ந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷன குடுத்துக்கிட்டே இருக்காரு. சிஎஸ்கே அணி ரசிகர்கள் இன்றளவும் சிஎஸ்கேவ ஒரு பெரிய பிம்பமா எதிர்பார்க்கிறதுக்கு தல தோனி ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கார். அவர் அண்மையில ஒரு விளம்பரத்திலயும் நடிச்சிருந்தாரு. அந்த விளம்பரத்தில கேப்டன் கூல் அப்படிங்கிற வாசகமும் இடம் பிடித்திருந்தது. இப்போ அந்த கேப்டன் கூல் அப்படிங்கிறத எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது என்ன கேஸ் அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம். அது என்னன்னா, ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு வணிக நிறுவனம், இந்த பொருள் எனக்கு மட்டுமே சொந்தம், வேற யாரும் பயன்படுத்தினா அதுக்கு நான் உரிமை கோருவேன் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரேட்மார்க் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதன்படியே தான் ட்ரேட்மார்க் செல்லமாக ரசிகர்கள் சொல்லும் அந்த கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இனிமேல் எனக்கு மட்டுமே சொந்தம், வேற யாரும் அதுக்கு உரிமை கோர முடியாது அப்படின்னு தோனியோட லீகல் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதுக்கு உரிமை கோரியிருக்காங்க. அவர் கேப்டன் கூல் ரொம்ப சாதாரணமா அந்த ட்ரேட்மார்க் அவருக்கு கிடைச்சிடல. அவரோட வாழ்க்கை வரலாறு படத்துல சொல்லுவாங்க, "இங்க பவுன்சர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது சார்" அப்படின்னு சொல்லுவாரு. நிஜமாலுமே அதே போல தான் அவருக்கு இந்த ட்ரேட்மார்க் அவ்வளோ சாதாரணமா கிடைச்சிடல. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்கு தோனியோட டீம் ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரேட்மார்க் கடந்த 16ஆம் தேதி தோனிக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. இது முதல் அப்டேட். 2வதாக 2கே கிட்ஸை அதிகமாக பாதிக்கும் ஒரு விஷயம். 2கே கிட்ஸா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த 2கே கிட்ஸுக்கு தான் தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜம்தாங்க. 2கே கிட்ஸோட தலைமுடி பத்தின ஒரு செய்தி தான் இது. 2023ஆம் ஆண்டு ட்ரெயா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த ட்ரெயா கம்பெனி ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட இந்தியா முழுக்க ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அந்த 5 லட்சம் பேர்கிட்ட எந்த வயதை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20லேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள்கிட்ட இந்த ட்ரெயா நிறுவனமானது கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. உங்களுக்கு தலைமுடி எந்த அளவுல இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? அப்படின்னு ஒரு நீண்ட கேள்விகளை எழுப்பி, அதுக்கு பிறகு ஒரு ஃபைனல் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது 2023லயே இந்த அறிக்கை வெளியாகி இருந்தாலும், அது இப்பவும் ட்ரெண்டாகவே இருக்கிறது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 25 வயசுக்கு உள்ளாரையே 2கே கிட்ஸோட பெரும்பாலானவர்கள், அதாவது மொத்தம் 5 லட்சம் பேர்கிட்ட கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில், அதில் 2.5 லட்சம் பேர், சரியா சொல்லணும்னா 50% மேற்பட்டவர்களுக்கு 25 வயதுக்கு உள்ளாரையே முடியோட அடர்த்தி குறைவதுடன், வழுக்கை தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை 25 வயதுக்கு முன்னாடியே வந்துடுது அப்படின்றத டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில 25 வயது, அதிகபட்சம் 30 வயதுக்கு உள்ளாரையே பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தலைமுடி பிரச்சனை பெரிய அளவிலான மனரீதி மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதுல மருத்துவர்கள் குறிப்பிடுற முக்கியமான சில விஷயம் என்னன்னா, அது மரபணு ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, புற காரணிகள், எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ், அவங்களோட வாழ்க்கை நிலை, இதெல்லாமும் ஒரு மிக முக்கிய காரணமா டாக்டர்கள் சொல்றாங்க. அந்த வகையில தான் 25 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான், அதாவது ஜென்சி 2கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜென்சிக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. இது 2வது செய்தி. 3வதாக ரயில்வே தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இன்று ஜூலை 1ஆம் தேதி 3 முக்கிய அறிவிப்புகள் ரயில்வேல இடம்பெற்றிருக்கு. இந்த 3 முக்கிய அறிவிப்புகள்ல முதலாவதாக நம்ம பார்க்க போறது தட்கல் முறையில் டிக்கெட் எடுப்பது. அதாவது உங்களுக்கான ரயில்வே, நீங்க ரயில்ல பயணம் பண்ண போறீங்க, உங்களுக்கான தட்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கடைசி நேரத்துல ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக பண்றது தான் இந்த தட்கல் டிக்கெட்.
இந்த தட்கல் டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டு மூலமாக புக் பண்ணுறது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தட்கலில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஆதார் எண்ணை முதல்ல பதிவு செய்யணும். அது இன்றிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது முதலாவது. இரண்டாவது, ரயில்வே வந்து ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அறிவிப்பு நேற்று வெளியாயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசஞ்சர் வெயிட்டிங் லிஸ்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு ரயிலில் பயணம் பண்ண போகிறீங்க. அந்த ரயிலில் எவ்வளோ எத்தனை சீட்ஸ் இருக்குது, உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சார்ட் ரெடி பண்ணுவாங்க. ரயில் புறப்படுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த 4 மணி நேர சார்ட் இனிமேல் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ண போகிறாங்க. ஏன் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் வந்து ரயிலில் டிக்கெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயணி வந்து மாற்று ஏற்பாடு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு இந்த 4 மணி நேர அவகாசங்கிறது ரொம்ப குறுகலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரயில்வே வாரியம் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு சொல்லியிருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு வர டிசம்பருக்குள்ளாரியே வந்து படிப்படியாக இந்த பேசஞ்சர் வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்புறம் அந்த ஃபைனல் சார்ட் ரெடி பண்ணுற இந்த டைம் வந்து 4 மணி நேரத்துக்கு பதிலாக 8 மணி நேரமாக உயர்த்த போகிறாங்க. இது மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. இதை தவிர ஜூலை 1ஆம் தேதியான இன்று முதல் ரயில் கட்டணம் உயர்ந்திருக்கு. இது அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது. ரயில் கட்டணம் என்பது 500 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிற ரொம்ப சாதாரணமான ரயில்களில் இந்த டிக்கெட் விலை உயர்வு வந்து இல்லை. 500 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் சாதாரண வகை ரயில்களில் அரை பைசாவும், ஸ்லீப்பர் வகையில் உள்ள ரயில்களுக்கு 1 பைசாவும், ஏசி உள்ளிட்ட சொகுசு வசதி உள்ள இந்த ரயில்களில் ஒரு கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லணும். இந்த நடைமுறை இன்றிலிருந்தே அமலுக்கு வந்துவிட்டது. இது வந்து ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வு இல்லைனாலும் ரயில்வேக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை ஈட்டித் தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சமாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் டென்னிஸ் உலகத்தில் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. விம்பிள்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டென்னிஸ் போட்டிகள் இங்கிலாந்தில் தொடங்கியிருக்கு. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுற இந்த விம்பிள்டன் போட்டிகள் இன்று முதல், அதாவது நேற்று இரவு முதலே அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு. உலகோட முக்கியமான முன்னணி வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. இதை பார்க்குறதுக்காக உலகம் முழுக்கவும் இருந்து இங்கிலாந்தில் ஏராளமான டூரிஸ்ட், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், பிரபலங்கள் இங்கே வந்து பங்கேற்றிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இது இங்கிலாண்டோட சுற்றுலா வருமானத்துக்கும் இது மிக முக்கியமான ஒரு பங்காற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் போட்டிகளும் இங்கிலாந்தில் நடக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் டென்னிஸ், ஒரு பக்கம் கிரிக்கெட் என உலகம் ஃபுல்லாக இருந்து ரசிகர்கள், ஸ்போர்ட்ஸ் ரசிகர்கள் இங்கிலாந்தில் குவிந்த வண்ணம் இருக்காங்க. இது மிக முக்கியமான தகவல்களாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போபால் விஷவாயு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷவாயு தாக்கி யூனியன் கார்பைடு அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலிருந்து விஷவாயு தாக்கி ஏராளமானவங்க செத்து போயிருந்தாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே 330க்கும் அதிகமான டன் அளவில் உள்ள அந்த கழிவுகள் இத்தனை வருஷமாக ஒரே இடத்துல சேமித்து வச்சுருந்தாலும் கோர்ட்டு உத்தரவின்படி ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் எரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவாக இருந்தது. அதன்படியே 330 டன் அளவில் உள்ள அந்த கழிவுகளை பாதுகாப்பாக எரித்து அழிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் கடைசியாக நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு அப்டேட்டாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் ராஜா.